Good morning students. Now you have biology class. Chapter 5 Molecular Genetics. Mendel's theory dispelled the mystery of why traits seemed to appear and disappear magically from one generation to the next. அதாவது மெண்டல்ஸ் தியரி என்ன சொல்லியிருக்குன்னா ஏன் ஒரு சில ட்ரைட்ஸ் பண்புகள் ஒரு கேரக்டர் ஒரு ஜென்ரேஷனில் அப்பியர் ஆகிருது இன்னொரு ஜென்ரேஷனில் டிஸப்பியர் ஆகிருது அப்படிங்கிறத அவரோட ரிசர்ச் சொல்லுது. மெண்டல்ஸ் ஒர்க் ரிவீல்ஸ் த பேட்டர்ன்ஸ் ஆஃப் ஹெரிடிட்டி அண்ட் ரிஃப்ளெக்ட் த டிரான்ஸ்ஃபர்மேஷன் எவால்வ்டு. அவரோட சர்ச்சில் என்னென்னா எப்படி ஹெரிடிட்டினா மரபு பண்புகள் ஒரு ஜென்ரேஷன்லேருந்து அடுத்த ஜென்ரேஷனுக்கு எப்படி பாஸ் ஆகுது. திஸ் இன்ஃபர்மேஷன் இஸ் லொக்கேட்டட் ஆன் த குரோமோசோம். அப்போ ஹெரிடிட்டரி பண்புக்கான ஜீன் எங்கே இருக்குன்னா குரோமோசோமில் இருக்குது. ஒன் ஆஃப் த மோஸ்ட் அட்வான்ஸ்டு ரியலைசேஷன் ஆஃப் ஹியூமன் நாலேஜ் was that our unique characteristics are encoded within molecules of DNA. நம்மளோட யூனிக் கேரக்டர்னால் சிறப்பான பண்புகளை எல்லாம் டிட்டர்மைன் பண்ணக்கூடிய மாலிகுல்ஸ் எதுனா டிஎன்ஏ. த டிஸ்கவரி த டிஎன்ஏ இஸ் ஜெனட்டிக் மெட்டீரியல் லெஃப்ட் செவரல் கொஸ்டின்ஸ் அன்ஆன்சர்டு. டிஎன்ஏ தான் ஜெனட்டிக் மெட்டீரியல் அப்படிங்கிற ஒரு மேட்ரு இருந்தாலும் அது சம்மந்தமான கொஸ்டினுக்கு இதுவரைக்கும் நிறைய கொஸ்டினுக்கு ஆன்சரே கிடைக்கல. How is the transformation in DNA used? எப்படி டிஎன்ஏ இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் ப்ராசஸில் இன்வால்வ் ஆகுது. சயின்டிஸ்ட் நவ் நோ தட் டிஎன்ஏ டைரக்ட்ஸ் த கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ப்ரோட்டீன்ஸ். அதாவது இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா டிஎன்ஏ ப்ரோட்டீன் கன்ஸ்ட்ரக்ஷனை டைரக்ட் பண்ணுது அப்படின்னா உருவாக்குது. ப்ரோட்டீன் டிட்டர்மைன் த ஷேப் ஆஃப் த செல் அண்ட் த ரேட் ஆஃப் கெமிக்கல் ரியாக்ஷன். ப்ரோட்டீன் செல்ஸோட ஷேப்பையும் கெமிக்கல் ரியாக்ஷனோட ரேட்டையும் என்ன செய்யுதுன்னா டிட்டர்மைன் பண்ணுது. சச் அஸ் தோஸ் தட் அக்கர் டூரிங் மெட்டபாலிசம் அண்ட் ஃபோட்டோசிந்தசிஸ். கெமிக்கல் ரியாக்ஷன் எதாக இருக்கலாம்னா மெட்டபாலிசம் அண்ட் ஃபோட்டோசிந்தசிஸ். த ஹெரிடிட்டரி நேச்சர் ஆஃப் எவ்ரி லிவிங் ஆர்கானிசம் இஸ் டிஃபைன்ட் பை இட்ஸ் ஜீனோம். ஒவ்வொருட ஹெரிடிட்டரி நேச்சர்னால் பாரம்பரிய தலைமுறை பண்பு இயற்கையாகவே எங்கே இருக்கும்னா ஜீனோம் அப்படின்னா மரபணு தொகுதியில் இருக்கும். விச் கன்சிஸ்ட் ஆஃப் அ லாங் சீக்வன்ஸ் ஆஃப் நியூக்ளிக் ஆசிட். அப்போ ஜீனோமில் என்ன இருக்குன்னா ஒரு நியூக்ளிக் ஆசிட் சீக்வன்ஸ் வரிசை இருக்குது. தட் ப்ரொவைட் த இன்ஃபர்மேஷன் நீடட் டு கன்ஸ்ட்ரக்ட் த ஆர்கானிசம். அப்போ அந்த நியூக்ளிக் ஆசிட்டில் உள்ள ஜீனோம் தான் என்ன செய்யுதுன்னா ஒரு ஆர்கானிசத்தை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுது உருவாக்குது. த ஜீனோம் கண்டெயின் த கம்ப்ளீட் செட் ஆஃப் ஹெரிடிட்டரி இன்ஃபர்மேஷன் ஃபார் எனி ஆர்கானிசம். ஜீனோமில் இருக்கக்கூடியது ஃபுல்லாக ஹெரிடிட்டரி இன்ஃபர்மேஷன்னா பாரம்பரிய பண்புகள். ஒரு ஆர்கானிசத்துக்குடைய பாரம்பரிய பண்புகள் எல்லாம் ஜீனோம்னா பல ஜீன்ஸ் சேர்ந்த ஒரு தொகுதி. The genome may be divided into a number of different nucleic acid molecules. ஜீனோமில் என்ன இருக்குன்னா நிறைய நியூக்ளிக் ஆசிட் மாலிகுல்ஸ் இருக்குது. ஈச் ஆஃப் த நியூக்ளிக் ஆசிட் மாலிகுல் மே கண்டெயின் லார்ஜ் நம்பர் ஆஃப் ஜீன்ஸ். அப்போ நியூக்ளிக் ஆசிட் மாலிகுலில் என்ன அதிகமாக இருக்கும்னா ஜீன்ஸ் இருக்கு. ஈச் ஜீன்ஸ் இஸ் அ சீக்வன்ஸ் வித்தின் த நியூக்ளிக் ஆசிட் தட் ரெப்ரசன்ட் எ சிங்கிள் புரோட்டீன். அப்போ ஒவ்வொரு சீனும் ஒரு நியூக்ளிக் ஆசிட் ஒவ்வொரு ஜீன்லையும் என்ன இருக்குன்னா ஒரு நியூக்ளிக் ஆசிட்டில் ஒரு ஜீன் இருக்குது. அது ஒரு குறிப்பிட்ட புரோட்டீனில் குறிக்கக்கூடியதாக இருக்குது. இன் திஸ் சாப்டர் வி வில் டிஸ்கஸ் த structure of RNA, its replication, the process of making RNA from DNA, the genetic code that determine the sequence amino acid in protein synthesis, regulation of gene expression and the essential of human genome sequencing. Next, gene as the functional unit of inheritance. Next topic, gene as the functional unit of inheritance. A gene is a basic physical and functional unit of heredity. அப்போ ஜீன் தான் ஒரு ஹெரிடிட்டியோட பேசிக் ஃபிசிக்கல் அண்ட் ஃபங்க்ஷனல் யூனிட். அண்டர்லைன் த சென்டென்ஸ். த கான்செப்ட் ஆஃப் ஜீன் வாஸ் ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிளைன் பை கிரிகோர் ஜோஹன் மெண்டல் இன் 1816. அப்போ ஜீன்கிற கான்செப்டை ஃபஸ்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணது கிரிகோர் ஜோஹன் மெண்டல் இன் 1816. ஹீ நெவர் யூஸ்ட் த டேர்ம் ஜீன். அப்போ அவர் எந்த டேர்மை யூஸ் பண்ணலைன்னா ஜீன்கிற டேர்மை யூஸ் பண்ணல.
இது பாட்னி செகண்ட் லெசன்லேயே படிச்சிருக்கோம். he called it factor. அப்போ ஜீன் என்ன சொன்னான்னா ஒரு பர்டிகுலர் பார்ட்டிகிள்ஸ் இருக்குது, அந்த பார்ட்டிகிள்ஸ் தான் கேரக்டரை ஒரு ஜென்ரேஷன்லேருந்து அடுத்த ஜென்ரேஷனுக்கு பாஸ் பண்ணுது. இன் 1909 the Danish biologist Wilhelm Johansen coined the term gene that was referred to discrete determinants of inherited characteristics. அப்போ 1909 வில்ஹம் ஜோஹன்சன் அப்படிங்கிறவர் தான் ஜீன் அப்படிங்கிற நேமை ஃபஸ்ட்டு டிஸ்கிரைப் பண்ணது. அப்படின்னா என்ன சொல்லுதுன்னா, இன்ஹெரிட்டட் கேரக்டர்னால் பாரம்பரியமான பண்புகளை கடத்தக்கூடிய துகள்கள் அப்படிங்கிறது தான் அந்த ஜீனுக்கு மீனிங். நெக்ஸ்ட்டு, அக்கார்டிங் டு த கிளாசிக்கல் கான்செப்ட் ஆஃப் ஜீன் இன்ட்ரடியூஸ்டு பை Zuden in 1902, genes have been defined as a discrete particles that follow Mendelian rules of inheritance. அதாவது சடன்கிறவர் ஜீன்ஸை பற்றி என்ன செஞ்சுருக்காருன்னா, டிஸ்க்ரீட் பார்ட்டிகிள்ஸ்னால் தனித்து இயங்கக்கூடிய துகள்களாக இருக்குது, அது மெண்டலியன் ரூல்ஸ் படி செயல்படுது, அந்த பாரம்பரிய பண்புகளை பின்பற்றுது. நெக்ஸ்ட்டு, ஆக்குபை எ டெஃபினிட் லோக்கஸ் இன் த குரோமோசோமில் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் அது ஆக்குபை ஆகிருக்கு. அண்ட் ஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த எக்ஸ்பிரஷன் ஆஃப் ஸ்பெசிபிக் பீனோடைபிக் கேரக்டர். நம்ம வெளிப்புற பண்புகளை நிர்ணயம் பண்ணக்கூடியது எதுனா ஜீன்ஸ் தான். தே ஷோ த ஃபாலோயிங் properties. Number of genes in each organisms is more than the number of chromosomes. ஒவ்வொரு ஆர்கானிசத்துலேயும் அதாவது குரோமோசோம் நம்பரை விட எந்த நம்பர் அதிகமாக இருக்கும்னா ஜீன்ஸோட நம்பர் தான் அதிகமாக இருக்கும். ஹென்ஸ் செவரல் ஜீன்ஸ் ஆர் லொக்கேட்டட் அண்ட் த சேம் குரோமோசோம். அதனால் நிறைய ஜீன் வந்து ஒரு குரோமோசோமில் லொக்கேட் ஆகியிருக்கும். த ஜீன்ஸ் ஆர் அரேஞ்ச்டு இன் அ லீனியர் ஆர்டர் லைக் பீட்ஸ் ஆன் அ ஸ்ட்ரிங். அதாவது ஜீன்ஸ் பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும்னா, அந்த ஒரு பாசியில் ஒரு நூலில் வந்து பாசி கோர்த்தது மாதிரி அப்படியே வரிசையாக அரேஞ்ச் ஆகி இருக்கும் லீனியர் ஆர்டரில். ஈச் ஜீன் ஆக்குபை எ ஸ்பெசிஃபிக் பொசிஷன் கால் லோக்கஸ். ஒவ்வொரு ஜீனும் குரோமோசோமில் ஒரு ஸ்பெசிஃபிக்கான இடத்த ஆக்குபை பண்ணியிருக்கு, அந்த இடத்துக்கு பேர் லோக்கஸ். ஜீன்ஸ் மே எக்ஸிஸ்ட் இன் செவரல் ஆல்டர்னேட் ஃபார்ம்ஸ் கால்ட் அல்லீல்ஸ். ஜீன்ஸ் வந்து நிறைய ஃபார்ம்ஸில் இருக்குது, அதுக்கு பேர் தான் என்னதுன்னா அல்லீல்ஸ். ஜீன்ஸ் மே அண்டர்கோ சடன் சேஞ்சஸ் இன் பொசிஷன் அண்ட் காம்போசிஷன் கால்ட் மியூட்டேஷன். மியூட்டேஷன்னா சடன் சேஞ்சஸ், ஜீன்ஸோட பொசிஷன்லையோ அதில் உள்ள பொருளையோ, கம்போசிஷன்னா அதில் உள்ள மெட்டீரியல்லையே ஏதாவது சடன் சேஞ்சஸ் வரக்கூடிய ப்ராசஸ்க்கு பேர் தான் மியூட்டேஷன். நெக்ஸ்ட்டு, ஜீன்ஸ் ஆர் கேப்பபிள் ஆஃப் செல்ஃப் டிப்ளிகேஷன் ப்ரொடியூசிங் தர் ஓன் காப்பீஸ். ஜீனுக்கு வந்து அதுவாகவே செல்ஃப் டியூப்ளிகேஷன்னா இரட்டிப்படைகிற பண்பு அதிகமாக இருந்துக்கு, அதோட காப்பியை அதால் ப்ரொடியூஸ் பண்ணிக்கிற முடியும். நெக்ஸ்ட்டு, ஒன் ஜீன் ஒன் என்சைம் ஹைப்போதிசிஸ். த எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் ஆஃப் கிரிகோர் பீடில் அண்ட் எட்வர்ட் டாட்டம் இன் த இயர்லி 1940s on நியூரோஸ்போரா கிராசா, த ரெட் பிரெட் மோல்டில் நியூரோஸ்போரா கிராசா அப்படிங்கிறது வந்து ஒரு மோல்டு, அதாவது ரெட் பிரெட்டில் வந்து ஒரு மோல்டை உருவாக்கக்கூடியது. லெட் தம் டு ப்ரப்போஸ் ஒன் ஜீன் ஒன் என்சைம் ஹைப்போதிசிஸ் விச் ஸ்டேட் தட் ஒன் ஜீன் கண்ட்ரோல் த ப்ரொடக்ஷன் ஆஃப் ஒன் என்சைம். அப்படின்னா ஒரு ஜீன் வந்து ஒரு என்சைமோட ப்ரொடக்ஷனை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு பேர் தான் ஒன் ஜீன் ஒன் என்சைம் ஹைப்போதிசிஸ். நெக்ஸ்ட்டு, ஒன் ஜீன் ஒன் பாலிபெப்டைட் ஹைப்போதிசிஸ். It was observed that an enzyme may be composed of more than one polypeptide chain and a gene can code for only one polypeptide chain. Thus, அப்படின்னா என்னென்னா, என்சைம் ஒரு என்சைமில் என்ன இருக்குன்னா மோர் தென் ஒன் ஆர் பாலிபெப்டைட் செயின், அப்படின்னா நிறைய பாலிபெப்டைட் செயினால் ஒரு என்சைம் ஆக்கப்பட்டிருக்கு. தஸ் ஒன் ஜீன் ஒன் பாலிபெப்டைட் ஹைப்போதிசிஸ் ஸ்டேட்ஸ் தட்ஸ் ஒன் ஜீன் கண்ட்ரோல் த ப்ரொடக்ஷன் ஆஃப் ஒன்லி ஒன் பாலிபெப்டைட் செயின். ஒரு ஜீன் வந்து ஒரே ஒரு பாலிபெப்டைட் ஜீன் ப்ரொடக்ஷனை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு பேர் எதுலைனா என்சைம் மாலிகுள்ள. ஒரு என்சைம் மாலிகுள்ள ஒரு ஜீன் ஒரு பாலிபெப்டைட் செயினோட ப்ரொடக்ஷனை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு பேர் தான் ஒன் ஜீன் ஒன் பாலிபெப்டைட் ஹைப்போதிசிஸ். நெக்ஸ்ட்டு, இன் சர்ச் ஆஃப் ஜெனட்டிக் மெட்டீரியல். As early as 1848, Wilhelm Hoffmeister, a German botanist, had observed that cell nuclei organize themselves into small rod-like bodies during mitosis called chromosome. வில்ஹம் ஹோப்மைஸ்டர் அப்படிங்கிறவர் ஜெர்மன் பாட்டனிஸ்ட். அவர் மைட்டாசிஸ் ப்ராசஸ் நடக்கிறப்ப ஒரு ராட் லைக்னா குச்சி வடிவத்தில்
ஒரு சின்ன சின்ன பாடிஸ் உருவாகிறதுக்கு பேர் தான் குரோமோசோம்ஸ் அப்படின்னு பேர் வச்சுருக்காரு. இன் 1869 ஃப்ரைட்ரிச் மெய்சர், a Swiss physician, isolated a substance from the cell nuclei and called it is nuclein. அப்போ ஃப்ரைட்ரிச் மெய்சர் என்ன செஞ்சுருக்காருன்னா செல்லிருந்து ஒரு பொருளை பிரித்து எடுத்திருக்காரு, செல் நியூக்ளியஸை. அதுக்கு பேர் என்ன வச்சுருக்காருன்னா நியூக்ளின். இட் வாஸ் ரீநேம்ட் ஆஸ் நியூக்ளிக் ஆசிட் பை ஆல்ட்மேன் அண்ட் இட் இஸ் நவ் நோன் அஸ் டிஎன்ஏ. அதுக்கப்புறம் வந்த ஆல்ட்மேன் என்ன செஞ்சுருக்காரு, அதுக்கு டிஎன்ஏ அப்படிங்கிற, அது ஆல்ட்மேனா நியூக்ளிக் ஆசிட்னு பேர் வச்சார். அதுக்கப்புறம் அது டிஎன்ஏன்னு மாறிடுச்சு. பை 1920 it became clear that chromosomes are made up of proteins and DNA. 1920s குரோமோசோம் எதனால் ஆயிருக்குன்னா ப்ரோட்டீன்ஸ் மற்றும் டிஎன்ஏ அப்படிங்கிற மெட்டீரியலால் ஆயிருக்கு அப்படிங்கிற மேட்ரு தான் இருந்தது. Many experiments were carried out to study the actual carries of genetic information. நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் அப்போ பண்ணி பார்த்தாங்க 1920s. அதாவது ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷனை கொண்டுட்டு போகிறது, கேரி பண்ணுறதுனா ஒரு ஜென்ரேஷன்லேருந்து அடுத்த ஜென்ரேஷனுக்கு எது பாஸ் பண்ணுது அப்படிங்கிறத. கிரிஃபித் எக்ஸ்பெரிமெண்ட் proved that the DNA is the genetic material which has been dealt in class 11. அப்போ கிரிஃபித் எக்ஸ்பெரிமெண்ட் தான் என்ன ப்ரூவ் பண்ணதுன்னா டிஎன்ஏ தான் ஜெனட்டிக் மெட்டீரியல் அப்படிங்கிறத. பாக்டீரியல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் எக்ஸ்பெரிமெண்ட் ப்ரொவைட் த ஃபர்ஸ்ட் ப்ரூஃப் தட் டிஎன்ஏ இஸ் த ஜெனட்டிக் மெட்டீரியல். பாக்டீரியல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் தான் டிஎன்ஏ ஜெனட்டிக் மெட்டீரியல் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ண எக்ஸ்பெரிமெண்ட். ஃபஸ்ட்டு ப்ரூவ் பண்ண எக்ஸ்பெரிமெண்ட் வந்து டிஎன்ஏ ஜெனட்டிக் மெட்டீரியலை பாக்டீரியல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் எக்ஸ்பெரிமெண்ட். Note it. Next, however, he could not understand the causes of bacterial transformation. ஆனால் அதில் என்ன கொடுக்கலைன்னா பாக்டீரியல் டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு என்ன காரணம், அதோட பயோகெமிக்கல் நேச்சர், அந்த ஜெனட்டிக் மெட்டீரியலோட பயோகெமிக்கல் நேச்சரை என்ன செய்யலைன்னா டிஃபைன் பண்ணலை இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டில். அண்ட் த பயோகெமிக்கல் நேச்சர் ஆஃப் ஜெனட்டிக் மெட்டீரியல் வாஸ் நாட் டிஃபைன் ஃப்ரம் ஹிஸ் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு, லேட்டர் ஆஸ்வால்ட் ஏவ்ரி, காலின் மேக்லாட் அண்ட் மேக்லியான் மெக்கார்டி in 1944 repeated Griffith experiment in an in vitro system in order to identify the nature of the transformating substance responsible for converting a non-virulent strain into virulent. அப்போ இவங்க என்ன செஞ்சுருக்காங்கன்னா virulentனா நான் விருலண்ட்னா வீரியம் இல்லாத பாக்டீரியாவை வீரியமுள்ள பாக்டீரியாவாக மாத்திர எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்த்துருக்காங்க. தே அப்சர்வ் தட் த டிஎன்ஏ ஆர்என்ஏ அண்ட் ப்ரோட்டீன் ஐசோலேட்டட் ஃப்ரம் த ஹீட் கில் எஸ் ஸ்ட்ரெயின். அப்படின்னா எஸ் வகை பாக்டீரியாவிலேருந்து எதை பிரித்து எடுத்திருக்காங்க, டிஎன்ஏ ஆர்என்ஏ வெப்பத்தால், ஹீட் கில்னா வெப்பத்தால் கொண்டு அதை பிரித்து எடுத்திருக்காங்க. வென் ஆடட் டு த ஆர் ஸ்ட்ரெயின் சேஞ்ச்டு டு த சர்ஃபேஸ் கேரக்டர் ஃப்ரம் ரஃப் டு ஸ்மூத். அப்போ எடுத்த டிஎன்ஏ ஆர்என்ஏ ப்ரோட்டீனை எங்கே இன்சர்ட் பண்ணியிருக்காங்கன்னா ஆர் வகை பாக்டீரியாவில் ஆர் ஸ்ட்ரெயின். உடனே என்ன சேஞ்சஸ் நடந்திருக்குன்னா சர்ஃபேஸ் மேற்புற கேரக்டர் ரஃப்லேருந்து ஸ்மூத்தாக மாறியிருக்கு. அண்ட் ஆல்சோ மேடு தம் பேத்தோஜீனிக். இப்போ எதா மாறிடுச்சுன்னா அது பேத்தோஜீனிக்னா நோயை உண்டாக்கக்கூடிய பாக்டீரியாவாக அது மாறிடுச்சு. பட் வென் த எக்ஸ்ட்ராக்ட் வாஸ் ட்ரீட்டட் வித் டிஎன்ஏஸ், அப்போ எடுத்த ஆர்என்ஏ டிஎன்ஏ ப்ரோட்டீனை டிஎன்ஏஸ் என்சைமோடு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணும்போது த டிரான்ஸ்ஃபர்மிங் எபிலிட்டி வாஸ் லாஸ்ட். இப்போ எந்த எபிலிட்டி இழந்துருச்சுன்னா டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணுற எபிலிட்டியை இழந்துருச்சு. ஆர்என்ஏஸ் அண்ட் ப்ரோட்டியேஸ் did not affect the transformation. அப்போ ஆர்என்ஏஸும் ப்ரோட்டியேஸும் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ப்ராசஸை அஃபெக்ட் பண்ணலை. டைஜஷன் வித் DNAs inhibited the transformation, suggesting that the DNA caused the transformation. அப்போ DNAs மட்டும் என்ன செய்யுதுன்னா டிஎன்ஏஸ் என்சைம் டிஎன்ஏவை டைஜஸ்ட் பண்ணுறதுனால டிரான்ஸ்ஃபர்மேஷன் தடைப்பட்டு போணுச்சு. தீஸ் எக்ஸ்பெரிமெண்ட் சஜஸ்டட் த டிஎன்ஏ அண்ட் நாட் ப்ரோட்டீன் இஸ் த ஜெனட்டிக் மெட்டீரியல். அப்போ இதிலிருந்து என்ன தெரியுதுன்னா டிஎன்ஏ தான் ஜெனட்டிக் மெட்டீரியல் அப்படிங்கிறது. த ஃபினோமினான் பை விச் டிஎன்ஏ ஐசோலேட்டட் ஃப்ரம் ஒன் டைப் ஆஃப் செல், முக்கியமான 2 மார்க்கு நோட் பண்ணிக்கோங்க, டிரான்ஸ்ஃபர்மேஷன். த ஃபினோமினான் பை டிஎன்ஏ ஐசோலேட்டட் ஃப்ரம் ஒன் டைப் ஆஃப் செல், எஸ் ஸ்ட்ரெயின்லேருந்து டிஎன்ஏவை பிரிச்செடுத்து வென் இன்ட்ரடியூஸ்ட் இன் டு த அனதர் டைப்ஸ் ஆர் ஸ்ட்ரெயினில் இன்ட்ரடியூஸ்ட் பண்ணி இஸ் ஏபிள் டு ரீடைன் சம் ஆஃப் த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் எஸ் ஸ்ட்ரெயின் இஸ் ரெஃபர் டு அஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன். அப்போ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. அப்போ எதுக்கு உள்ள கேரக்டர் ஆரில் வெளிப்படுது, எஸ்ஸுக்குள்ள கேரக்டர் வந்து ஆரில் வெளிப்படுற ப்ராசஸ்க்கு பேர் தான் என்னதுன்னா டிரான்ஸ்ஃபர்மேஷன். நெக்ஸ்ட்டு, DNA is the genetic material. DNA is the genetic material.
Many biologists debate the earlier experiment of Griffith, Avery and others still believed that protein, not DNAs. கிரீஃபித் எக்ஸ்பெரிமெண்ட், ஏவ்ரி இவங்க எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு அப்புறமும் நிறைய பயாலஜிஸ்ட் என்ன நினச்சாங்கன்னா டிஎன்ஏ ஜெனட்டிக் மெட்டீரியல் கிடையாது, புரோட்டீன் தான் ஜெனட்டிக் மெட்டீரியல் அப்படின்னு நம்பிக்கிட்டு இருந்தாங்க. வாஸ் த ஹெரிடிட்டரி மெட்டீரியல் இன் அ செல். As eukaryotic chromosome consists of roughly equal amount of proteins and DNA. அப்போ யூகேரியாட்டிக் குரோமோசோமில் என்ன இருக்குன்னா ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் ப்ரோட்டீனு ஆர்என்ஏவும் இருக்கு. இட் வாஸ் செட் தட் ஒன்லி எ ப்ரோட்டீன் ஹேட் சஃபிஷியன்ட் கெமிக்கல் டைவர்சிட்டி அண்ட் காம்ப்ளெக்சிட்டி டு என்கோட் த இன்ஃபர்மேஷன் ரெக்யர்ட் ஃபார் ஜெனட்டிக் மெட்டீரியல். அப்போ என்னன்னா அப்போ வந்து டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி எதுக்கு இருக்கோ அதுதான் ஜெனட்டிக் மெட்டீரியல். அப்போ ப்ரோட்டீனாகவும் அது இருக்கலாம் அப்படிங்கிற மேட்ரை அவங்க நம்பினாங்க. In 1952, however, the result of Harsey and Chase experiments finally provided convincing evidence that DNA is the genetic material. Harsey-Chase experiment தான் என்னதுன்னா ஒரு கன்க்ளூஷன் கொடுத்தது, DNA தான் ஜெனட்டிக் மெட்டீரியல் அப்படிங்கிறத. Harsey and Chase experiment on T2 bacteriophage. Alfred Harsey and Martha Chase conducted experiment on bacteriophage that infect bacteria. அதாவது பாக்டீரியோபேஜை வந்து பாக்டீரியாவில் செலுத்தி ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்த்தாங்க. T2 இஸ் அ வைரஸ். பேஜ் T2 அப்படிங்கிறது ஒரு வைரஸ் that infect the bacterium Escherichia coli when பேஜ் ஆர் ஆடட் டு த பாக்டீரியா. அப்போ T2 பேஜை எதில் ஆட் பண்ணி பார்த்தாங்கன்னா பாக்டீரியா. தே அப்சர்வ் டு த அவுட்டர் சர்ஃபேஸ் சம் மெட்டீரியல் என்டர் டு த பாக்டீரியம் அண்ட் தென் லேட்டர் ஈச் பாக்டீரியம் லைசஸ் டு ரிலீஸ் லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் ப்ரோஜனி பேஜஸ். அப்போ பேஜை வந்து பாக்டீரியாவில் இன்சர்ட் பண்ணுறப்ப நிறைய என்ன செஞ்சுச்சுன்னா சம் மெட்டீரியல் என்டர் த பாக்டீரியம், ஒரு சில மெட்டீரியல் மட்டும் அந்த பாக்டீரியாவில் என்ட்ராகி போணுச்சு. சிலது வந்து வெளியே அந்த சர்ஃபேஸுக்கு சுற்றியே இருந்துக்கிடுச்சு. உள்ளே போன மெட்டீரியல் என்ன செஞ்சிச்சுன்னா லைஸ் டு ரிலீஸ் அ லார்ஜ் நம்பர் ஆஃப் ப்ரோஜனி பேஜ். அப்போ உள்ளே போன மெட்டீரியல் மட்டும் என்ன செஞ்சிச்சுன்னா கொஞ்சம் நேரத்தில் வெடித்து நிறைய பாக்டீரியோ பேஜை வெளியேற்றுச்சு. Harsey and Chase wanted to observe whether it was DNA or protein that entered the bacteria. அப்போ அவங்களுக்கு டவுட்டாக இருந்துச்சு, அப்போ உள்ளே என்ட்ரானது என்னவா இருக்குது, ஜெனட்டிக் மெட்டீரியலாக என்ட்ரானது டிஎன்ஏவா ப்ரோட்டீனா. ஆல் நியூக்ளிக் ஆசிட் கண்டைன் பாஸ்பரஸ் அண்ட் ப்ரோட்டீன். எல்லா நியூக்ளிக் ஆசிட்லேயும் பாஸ்பரஸ் இருக்கு. அப்போ நியூக்ளிக் ஆசிட்னா டிஎன்ஏ வரும். அண்ட் ப்ரோட்டீன் கண்டைன்ஸ் சல்ஃபர். Harsey and Chase designed an experiment using radioactive isotopes of sulfur. அப்போ சல்ஃபரை வச்சு என்ன செய்யலாம், இந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத டிட்டர்மைன் பண்ணாங்க. நெக்ஸ்ட்டு Harsey and Chase designed an experiment using radioactive isotope, கதிரியக்கம் செலுத்தப்பட்ட ஐசோடோப். சல்ஃபர் S35 and பாஸ்பரஸ் P32 ரெண்டு ஐசோடோப் எடுத்துக்கிட்டாங்க டு கீப் செப்பரேட் ட்ராக் ஆஃப் வைரல் ப்ரோட்டீன் அண்ட் நியூக்ளிக் ஆசிட் டூரிங் த இன்ஃபெக்ஷன் ப்ராசஸ். த பேஜ் we are allowed to infect bacterium in culture media. இப்போ அந்த பேஜ் என்ன செய்கிறாங்கன்னா பாக்டீரியாவில் விடுறாங்க, வளர்கிற பாக்டீரியாவில் இந்த பேஜை அலோவ் பண்ண போகிறாங்க. which containing radioactive isotope S35 உள்ளது வந்து S35 or P32. The bacteriophage that grow in the presence of S35 had labeled protein. S வந்து protein label பண்ணிட்டாங்க. and bacteriophage grown in the presence of B வந்து labeled DNA. S protein label பண்ணியிருக்காங்க, B DNA. நெக்ஸ்ட்டு the different labeling thus enabled them to identify DNA and protein of the page. அப்போ லேபிள் பண்ணாதான் எது உள்ளே போகுது அப்படிங்கிறத எஸ்ஸா பியா அப்படி உள்ளே போகிறத கண்டுபிடிக்க முடியும். Harsey and Chase mixed label pages with unlabeled. லேபிள் பண்ணதையும் அன்லேபிள் பண்ணதையும் மிக்ஸ் பண்ணிட்டாங்க. ஈகோலை அண்ட் அலோவ் டு பாக்டீரியோபேஜ் டு அட்டாக் அண்ட் இன்ஜெக்ட் தட் ஜெனட்டிக் மெட்டீரியல். இப்போ உள்ள பேஜை அலோவ் பண்ணிட்டாங்க. ஈகோலை பாக்டீரியாவில் உள்ளே போய் பேஜ் வந்து ஈகோலையை அட்டாக் பண்ணுது. ஜூன் ஆஃப்டர் இன்ஃபெக்ஷன் பிஃபோர் லைசிஸ் ஆஃப் பாக்டீரியா என்ன செஞ்சிச்சு, கொஞ்ச நேரத்தில் பாக்டீரியா வெடிச்சு த பாக்டீரியல் செல்ஸ் வியர் ஜென்ட்லி அஜிடேட்டட் இன் அ blender to loosen the adhering paste particles. It was observed that only P
B32 was found associated with bacterial cell wall. S was in the surrounding medium and not in the bacterial cell. அப்போ கொஞ்ச நேரத்தில் பாக்டீரியா செல்வால் அஜிடேட்னா கொஞ்சம் குலுங்கி என்ன செஞ்சிருச்சு, வெடித்து நிறைய பேஜ் பார்ட்டிகளை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கு. இதிலிருந்து அதை எடுத்து ஐசோலேட் பண்ணி பார்த்ததில் என்ன இருந்துச்சுன்னா B35. அப்போ டிஎன்ஏ மட்டும்தான் உள்ளே என்ட்ராயிருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சிச்சு. எஸ் வந்து அந்த சரௌண்டிங் மீடியத்தில் இருந்துருச்சு. When page progeny was studied for radioactivity, it was found that it carried only P32 and not S35. உள்ள ப்ரோஜனியை சர்ச் பண்ணதுலே என்ன இருந்துச்சுன்னா B32னா என்ன அர்த்தம், டிஎன்ஏ தான் போயிருக்கு, புரோட்டீன் உள்ள இன்வால்வ் ஆகலை. These result clearly indicate that only DNA and not protein coat entered the bacterial cell. இதிலிருந்து என்ன தெரியுதுன்னா டிஎன்ஏ தான் உள்ள என்ட்ரான ஜெனட்டிக் மெட்டீரியல், புரோட்டீன் கிடையாது. ஹார்சே அண்ட் சாஸ் thus conclusively proved that it was DNA not protein which carries the hereditary information from virus to bacteria. இதிலிருந்து என்ன தெரியுதுன்னா டிஎன்ஏ தான் ஜெனட்டிக் மெட்டீரியல், புரோட்டீன் கிடையாது. அந்த டிஎன்ஏ தான் ஹெரிடிட்டரி இன்ஃபர்மேஷனை வைரஸ்லேருந்து பாக்டீரியாவுக்கு கொண்டுட்டு போனது. நெக்ஸ்ட் டாபிக் கெமிஸ்ட்ரி ஆஃப் நியூக்ளிக் ஆசிட். லீவ் இட். RNA world. RNA world. A typical cell contains about 10 times as much RNA as DNA. அதாவது ஒரு செல்லில் வந்து டிஎன்ஏவை காட்டிலும் அதோட 10 மடங்கு அதிகமாக என்ன இருக்கும்னா RNA தான் இருக்கும். The high RNA content is mainly due to variety of rules played by RNA in the cell role. அதாவது நிறைய ரோல் வந்து எங்கே நடக்குதுன்னா RNA செல் வாலில் நிறைய ரோல் பண்ணுறதுனால தான் அதை என்ன சொல்கிறாங்கன்னா அதிகமாக இருக்குது, RNA தான் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத. ஃப்ரென்கல் கான்ராட் and Singer first demonstrated that RNA is the genetic material in RNA containing virus like tobacco mosaic virus. DME வைரஸில் RNA தான் ஜெனட்டிக் மெட்டீரியல் அப்படிங்கிறத டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி சொன்னது யாருன்னா ஃப்ரென்கல் கான்ராட் அண்ட் ஜின்கர். and they separated RNA from the protein of DME. DME வைரஸில் உள்ள புரோட்டீன்லேருந்து RNAவை செப்பரேட் பண்ணி எடுத்துட்டாங்க. 3 molecular biologists in the early 1980s, Leslie Argel, Francis Crick and Carl Lewis independently proposed the RNA world as the first stage in the evolution of life, a stage when RNA catalyzed all molecules necessary for survival and replication. இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த வேர்ல்டு உருவானப்போ முதல்ல RNA தான் ஜெனட்டிக் மெட்டீரியலாக இருந்தது, அதுதான் ரெப்ளிகேட் ஆகவும் சர்வைவல் பண்ணவும் கேட்டலைஸ்ட்னு என்ன அர்த்தம், ஒரு செயலை வந்து நடத்துறதுக்கு வினையூக்கியாக இருந்து செயல்பட்டது RNA தான். The term RNA world first used by Walter Gilbert in 1986. இப்போ நெக்ஸ்ட் RNA வேர்ல்டுங்கிற வேர்டை யூஸ் பண்ணது வால்டர் கில்பர்ட் in 1986. ஹைபோதிசிஸ் RNA as the genetic material on earth. இவர் தான் என்ன சொல்லிடுறாங்கன்னா RNA தான் ஜெனட்டிக் மெட்டீரியல். There is now enough evidences to suggest that essential life process. நெக்ஸ்ட்டு எவால்வ்ட் அரவுண்ட் RNA. அவர் என்ன சொன்னார்னா RNA தான் ஜெனட்டிக் மெட்டீரியல் அப்படிங்கிறதுக்காண்டி நிறைய எவிடன்ஸ் என்கிட்ட இருக்குது. RNA has the ability to act as both genetic material and catalyzed. RNAக்கு வந்து ஜெனட்டிக் மெட்டீரியலாக இருக்கிற பண்பு இருக்குது, ஒரு ப்ராசஸை வந்து நடத்தக்கூடிய கேட்டலைஸ்ட்னா வினையூக்கியாக இருந்து அதை செயல்படுத்தக்கூடிய பண்பு இருக்குது. There are several biochemical reaction in living system, they are catalyzed by RNA. நம்ம பயோகெமிக்கல் ரியாக்ஷன் நம்ம உடம்புல நிறைய பண்ணக்கூடியது எதுனா RNA. This catalytic RNA is known as ribosome. அந்த RNA catalyticனா வினையூக்கியாக இருக்கக்கூடிய RNAவுக்கு பேர் தான் ரைபோசோம். பட் RNA being a catalyzed was reactive and hence unstable. அதாவது நல்ல ரியாக்டிவ் பண்ணக்கூடிய கேட்டலைஸ்டாக இருந்தாலும் அது அன்ஸ்டேபிள்னால் ரொம்ப நிலையானதாக RNA இல்லை. This led to evolution more stable form of DNA. அதனால தான் DNA என்ன செஞ்சதுன்னா ஜெனட்டிக் மெட்டீரியல் அப்படிங்கிறத நம்பினது. With certain chemical modifications, since DNA is a double stranded molecule having complementary strand, it has registered changes by evolving a process of repair. இது வந்து டபுள் ஸ்டாண்டர்டாக இருக்குது, ஏதாவது ரிப்பேர்னா அதுவே எவால்விங்னா சேஞ்ச் பண்ணக்கூடிய தன்மை இருக்குது. சம் RNA மாலிகுல் ஃபங்க்ஷன் அஸ் ஜீன் ரெகுலேட்டர் பை பைண்டிங் டு RNA அண்ட் அஃபெக்ட் த ஜீன் எக்ஸ்பிரஷன்.
நிறைய ஆர்என்ஏ மாலிகுல் வந்து டிஎன்ஏவோட பைண்ட் பண்ணி சேர்ந்து ஜீன் எக்ஸ்பிரஷனை வெளிப்படுத்துது. சம் வைரஸஸ் யூஸ் ஆர்என்ஏ as the genetic material. சில வைரஸஸில் ஆர்என்ஏ தான் ஜெனட்டிக் மெட்டீரியல் இருக்குது. எக்ஸாம்பிள் வந்து டிஎம்இ வைரஸ், டொபாக்கோ மொசைக் வைரஸ், ஆண்ட்ரோ ஃபயர் அண்ட் கிரேட் மெல்லோ வியர் ஆஃப் த ஒப்பீனியன் தட் ஆர்என்ஏ இஸ் அன் ஆக்டிவ் இன்க்ரீடியன்ட் இன் த கெமிஸ்ட்ரி ஆஃப் லைஃப். இப்போ ஆர்என்ஏ இருந்தால் நம்ம உடம்புல நிறைய கேட்டலைஸ்ட் ரியாக்ஷனை பண்ணுது அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணாங்க. அதனால் நோபல் ப்ரைஸ் 2006 கிடச்சிச்சு. த டைப் ஆஃப் ஆர்என்ஏ அண்ட் த ரோல் ஹாவ் பீன் டிஸ்கஸ்டு இன் கிளாஸ் 11th. ஆல்ரெடி 11th ஆர்என்ஏ அதோட ரோலை வந்து நம்ம கிளியராக படிச்சிருக்கோம். ஓகே, நவ் கிளாஸ் ஓவர். We will see the next class in properties of genetic material. Okay, thank you students.